பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதில் பல பெனிஃபிட்ஸும் இருக்குது. யாருக்கெல்லாம் வேண்டாமோ அவங்கெல்லாம் ஒதுங்கி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட கன்சல்டிங் வரும்போது நான் வின்னிங் சீக்ரெட்றது ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு எழுதி கொடுப்பேன். அப்போது வந்து நோ 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 பார்ட்னர்ஷிப்போடு எழுதி கொடுப்பேன். பெனிஃபிஷியல் ஒன்லி இஃப் யூ டூ வித் பார்ட்னர்ஸும் எழுதி கொடுப்போம். இதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சுய ஜாதகத்தில் 7ஆம் வீடு அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அந்த 7ஆம் வீடு அப்படின்றது எல்லாருமே கலத்தரம்ன்றது மட்டும் மைண்டில் வச்சுருக்காங்க. தட் டாக்ஸ் அபவுட் லைஃப் பார்ட்னர் ஆல்சோ. ஆனால் அங்கே நட்பு, பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல சுப கிரகங்கள் நமக்கு இருந்தது அப்படின்னா அந்த 10th ஹவுஸையும், நீங்கள் கேட்குறது பார்ட்னர்ஷிப்ன்றது, நான் எடுத்துக்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின் போது அந்த 10th ஹவுஸையும் பார்க்கணும், 7th ஹவுஸையும் பார்க்கணும். சிலருக்குலாம் என்ன சொல்லுவோம்னா, கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பண்ணுங்கள், ஆனால் ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸாக எடுத்துக்கோங்க, ஒன்லி இன்வெஸ்டர்ஸாக அவங்களுக்கு எடுத்துக்கோங்க அண்ட் டாக்குமெண்டேஷன் நீங்கள் பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவோம். சிலருக்கு என்ன சொல்லுவோம், அக்கௌண்ட்ஸ் நீங்கள் தான் பார்க்கணும், பார்ட்னர்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் பிரித்து கொடுக்கறதுக்கு இந்த 7th ஹவுஸ் அண்ட் 10th ஹவுஸ் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு பார்ட்னர்ஷிப்புன்றது பண்ணணுன்னா இதை பார்த்துட்டு டிசைட் பண்ணும்போது ஃபண்டாஸ்டிக்காக கண்டிப்பாக தோக்க மாட்டாங்க.